சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால், ஒன்றைக்கு ஒரு லீவு நாள். அப்போ ஒரே மிஸ்ஸில் சாப்பிட்டு நாக்கு வந்து சுவையில்லாக போயிட்டுது. அப்படியே ஹோட்டலுக்கு வந்துருக்கு சாப்பிட்றதுக்கு. வளமையாக நம்ம சாப்பிட கூப்பிட்றாரு நம்ம ஃப்ரெண்டு தான் வந்திருக்கிறாரு. இப்போ மேலே வந்து ஜூஸ் மேலே வந்து சலாட் ஃபஸ்ட்டு வந்துருக்கு. அப்புறம் கிளாஸ் வைக்கிறாங்க. ஜூஸ் அடிக்கிற வெயிலுக்கு உள்ள இருக்கையா? ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க. நான் இது ப்ளோர் பண்ணுறேன், ஃபேஸ் வந்து ப்ளோர் பண்ணுறேன். யூடியூப் சேனல் தண்ணி ஒன்று வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்காமே தண்ணி ஒன்று ஓட வச்சுருக்காங்க. சரியான கூல். மைக் கொண்டு வரட்டே சொன்னால் நான் கதைக்கிறது ஈஸியாக விளக்கம் நினைக்கிறேன். ஏன்டா இதில் சுற்றி வளைஞ்சி கண்ணாடி அடைஞ்சிருக்கு. கண்ணாடி மிரட்டு போட்டிருக்கிறதுனால வந்து நான் கதைக்கிற விளக்கம். இவர் வந்து மெனு பார்க்குறாரு. வேறு என்னென்ன சாப்பிட்றதுக்கு மெனு பார்க்குறாரு. மெனு கார்டு ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அது சிக்கனில் வர ரைஸை சொல்கிறாரு. பார்ப்போம், வந்தால் தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலராக வந்து இந்த கடைக்கு வந்தால் பரோட்டா தான் சாப்பிட்றது. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டு பார்ப்போம். டெய்லி பரோட்டாவும் பீஃப் ரோஸும் சாப்பிட்டு போரிங்காக போயிடுதான். இன்றைக்கி வந்து சிக்கனில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அது மந்தின்னு சொல்லினேன். பார்ப்போம், வந்தால் தான் தெரியும். இது வந்து என்ன யூஸ் சொன்னேன்? ஓர்டர் லைனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டேஸ்ட் தான் இருக்குது. இப்போ நேரம் வந்து எத்தனை மணி? 7:54 ஆகிட்டு. இரவு டைமு இல்லைன்றது உள்ள சாப்பாடு விரட்டும். வந்த அப்புறம் காட்டுறேன். இன்னைக்கு லீவு போட்டது வந்து இதுவரைக்கும் வந்து கம்பெனிக்கு வந்து நான் லீவு போட்டதில்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிட்டுது. வேலையும் ரூமும் தான். கொஞ்சம் லீவு போட்டு கொஞ்சம் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி லீவ் ஒன்று போட்டது. இப்போ கொஞ்சம் புதுவிதமாக இருக்குது. சரியான சூடு வெளியில் வந்து சரியான சூடு. உள்ளே வந்து இல்லைன்னு இருக்குது, பிரச்சனை இல்லை. ஏசி போட்டிருக்கு. 8 மணி போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு வேலையை போக முடியா. சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு இன்னும் வரையில. மேபி வந்து ஒரு 15 நிமிஷம் பிடிக்கும். ஆனால் தலையை போட்டார். இப்போ கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இது வந்து டொமேட்டோ சோஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வேறுங்க என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். சிக்கன் தொட்டு சாப்பிடுறதுக்கா? அப்போ ரைஸ் வந்து எப்படி வரும்? ரைஸ் செப்பரேட்டாக வரும். கறி ஒன்றும் இருக்காது, இந்த இதில் இருக்காது. கிரேவி அதான் கேட்டேன் நான். கிரேவியோட இது என்ன தயிரா இல்லாட்டி இவர் மைனஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வேறு இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் இல்லை, அவர் தான் சாப்பிட போகிறாரு. இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்றேன் இல்லை. சரி பார்ப்போம். சலாட் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ரெகுலராக வைக்கிறது தான். இது வந்து சூடுக்கு வந்து நல்ல சாமான். வெள்ளரிக்காய் குளிர்மையான சாமான். ஆனால் இவர் சாப்பிட்றதில்ல. குளத்தை நான் தான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். உடம்புக்கு நல்லம், குளிர்மையானது. சாப்பாடு நம்பரையில் இப்படி எப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு லீவு போட்டுட்டு இப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். இல்லாட்டி லைஃப் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கோ என்ன சாப்பாடுன்னு பாருங்கோ. அண்ணன் பரிமாறுறாரு. 100 பிளேட் தான் அவ்வளோ இருக்குது. சிக்கனு கிரில்லர் சிக்கன். அது சிக்கன் சுட்ட ஒளியா கிரில் பண்ணியிருக்கேனே. கிரில் பண்ணின சிக்கனும் ஃப்ரைடு ரைஸும்.
கரிமாறு பாருங்க. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு. ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான சாப்பாடு தான் சாப்பிடணும். போடுறாரு. இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கே வாய் விடுற மாதிரி இருக்கு. சோறு காணும் தானே, ரைஸ் காணும் தானே. டிக்கிறாரு சிக்கனை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணி தான் பார்க்கணும். சாப்பிட்றாரு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்படியே கணக்கு பார்ப்போம். பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த வெறும் ரைஸே நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நான் வந்து கிரேவி விட போகிறேன். இதுதான் கிரேவி. இந்த கிரேவியை பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் டொமேட்டோ டோஸ்ட் தான் இருக்குது போல. டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. சிக்கன் துண்டை பாருங்க, கிரில்லில் போட்டது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி டெய்லி வந்து இப்படி ஒரு தடவை வந்து சாப்பிட்றோம். சாப்பாடு ஓகே, டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்டே பண்ணியாட்டு இப்போ கீழே வந்தாச்சு. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன். பாய் பாய்.